வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதை பற்றி பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணி ஹேர் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக லாங்காக திக்காக வளரும். ஆனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கருவேப்பிலை வந்து நம்ம கருவேப்பிலையை ஜூஸாக எடுத்துக்கிறது மூலியமாகவும் கருவேப்பிலை வந்து பொடி செஞ்சு சாப்பிட்றது மூலியமாகவும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், மெக்னீஷியம் எப்படின்னு விட்டமின்ஸு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆனால் நமக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸில் எதுவுமே தெரியறது இல்லைங்க. கருவேப்பிலை ஜூஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கு உதவுதுங்க. மார்பக புற்றுநோய் வராமல் நமக்கு தடுக்குதுங்க. இதயத்தின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ரத்த சோகை நோய் இருக்கிறவங்க, அதாவது ரத்த பற்றாக்குறை இருக்கிறவங்க, இந்த கருவேப்பிலை பொடியாகவும் கருவேப்பிலை ஜூஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மூலியமா பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் அதிகரித்து நமக்கு ரத்த சோகை நோய் வந்து குணமாகுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆனால் நம்ம அதை பற்றி சொல்லிகிட்டே போனோம்னா ரொம்ப வீடியோ லாங்காக போகுங்க. ஸோ கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை பொடி செய்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை 2 டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், கல்லுப்பு இது 2யும் நல்லா போட்டு வாஷ் பண்ணிக்கணுங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் புழிஞ்சு சுத்தமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டோம். இந்த கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே 1 வாரம் நல்லா நிழல்லையே காய வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கருவேப்பிலையை. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேன் காற்றுலேயே ஒரு 1 வீக் இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சிடுங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா 1 வீக் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆயிருங்க. இந்த ட்ரையான கருவேப்பிலை வச்சு தான் நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கிறோங்க. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா வீட்டிலையே வெயில் படாமல் நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலைங்க. இதை பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி நிழலில் காய வச்சு நம்ம கருவேப்பிலை பொடிக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையோட சத்துக்கள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. வர கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடயே உளுந்தம்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா வரமிளகாயும் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட மிளகு ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நெய் நல்லா உருகிருச்சுங்க. இதில் வந்து பூண்டு போட்டு இது ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சுங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகத்தை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை எல்லாத்தையும் நல்லா இப்போ வறுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நம்ம கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கும் கருவேப்பிலை பொடி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பேங்க. ஸோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.